எல்லாமே தூய தமிழில் இருந்தது. செய்ய முடியாது, நம்மளாக முடியாது. உங்கள் மகன் வருவதற்கு முன்பு உங்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள். நான் வருவதற்கு முன்பு தொலைக்காட்சியில் லைவ் தானே ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது எப்படி நேரலை வருகிறது? எப்படி வருகிறது? இந்த எளிய மகன் நான் வருவதற்கு முன்பே, நான் ஒன்றும் தமிழ் பேரறிஞர்கள் இல்லை, தமிழில் முதுகலை பெற்றவன் இல்லை. நான் படித்தது இளங்கலை பொருளாதாரம் இளையான்குடி கல்லூரியிலே, ஜாகிர் ஹுசேன் கல்லூரியிலே. நான் பேசுறதை பார்த்து நீங்க என்ன தமிழ் இது புலவரா? தமிழன் தமிழ் பேசுவது வியப்பு என்று சொல்லுவான். உங்களை மாதிரி தமிழ் பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா பட் டிஃபிகல்ட்டா இருக்கு. நானும் ட்ரை பண்றேன், நீங்க ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க. ஒரு சொல்லை உன்னால் மாற்ற முடியவில்லை என்றால் எப்படி எப்படி என்ன மாற்றத்தை கொண்டு வர போற? உன் தாய்மொழியை நீ பேசாது வேறு யாரு பேசுவார் என்ற கேள்வியை நீ உனக்கு எழுப்பினீன்னா அழகா பேசலாம். நாங்க என்ன பிறப்பில் எப்படி போயிட்டே இருந்தோமா? தவறி ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஆங்கிலம் திருப்பி வா, திருப்பி தமிழ்ல பேசிட்டு போ, அந்த வார்த்தையை தூக்கி வீசு. அரிசியில கல்லு கிடந்தா ஒவ்வொரு கல்லா எடுத்து போட்டு சமைக்கிறீல்ல, அன்னை தமிழ் மொழியில் இருக்கிற புறமொழி சொல்லையும் ஒவ்வொரு சொல்லா தூக்கி போடு. ஒரு நாளைக்கு 2 சொற்களையாவது எடுத்து விடு. டீ வேண்டாம் தேநீர் குடி, ரைஸ் வேண்டாம் சோறு சாப்பிடு, வாட்டர் வேண்டாம் தண்ணி குடி, தண்ணி குடி. நீ கேவலமா பேசுற, ரன்னிங் ஓடுவோமாங்கிற. எத்தனை பெரிய அறிஞர்கள் தொலைக்காட்சியில பாரு. அது பட் ஆனால் ஒன்னு பட்டு சொல்லு பரதேசி, இல்ல ஆனா சொல்லு பரதேசி. பட்டு பட்டுன்னு போட்டு என் அன்னை தமிழ் மொழி பட்டே போச்சடா பரதேசி, ஏதாவது ஒன்னு சொல்லி தொலை. அவன் பேசும்போது அந்த சோ படலன்னா சோறு இறங்க. ஆக்சுவலி ஒன்னு வச்சுக்கிறான். ஆக்சுவலி இல்லைன்னா அடுத்த வார்த்தை வராது, ஏன்னா அடுத்த வார்த்தை தேடுறான். அதுக்கு தான் ஆக்சுவலி வாட் யூ கால் ஆக்சுவலி. தாய்மொழி மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம். உலகெங்கிலும் வரலாற்று வழியே நடந்து வா. தாய்மொழியை மறந்த இனங்கள் எங்கே வாழுது? எங்கே வாழுது? இறைமகன் இயேசு பேசிய மொழி அரமைக்கு இருக்கா? இல்ல. கிரேக்க மொழி, எத்தனை மொழி தேசிய இனங்களின் மொழி செத்து போனது. அப்படி உன் மொழியை நீயே கொன்று புதைத்துக் கொண்டிருக்கிறாய். இப்போ இல்லாட்டி எப்போ என்று எழுதிச்சிருக்கான். இங்க பாரு, பூரா அப்படித்தான் இருக்கு. இது யாரு? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரை. முதல் இடை கடை சங்கம் என்று முச்சங்கம் வைத்து முத்தமிழ் வளர்த்த மாமதுரையிலே தெருக்கள்ல தமிழ் இல்லை. எப்படி இருக்கு? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம், எல்லாம் சரியாக இருந்தது. அதே சங்கம் வைத்து சாதி வளர்த்தோம், எல்லாம் சரிவாய் போனது, நாசமாய் போனது. எது செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் சாதியும் மதமும் செத்துவிடக்கூடாது என்று தமிழர்கள் நின்றார்கள். தாய்மொழியை கண்முன்னே கொன்றார்கள். இதான் வரலாறு. எங்க இருக்கு? இப்போ எப்படி எழுதிருக்கலாம்? இப்போ அப்படிதான் எழுதிருக்கணும். ஆனால் நம்ம எப்படி எழுதிருக்கோம் தெரியுமா? IPPO. இப்போ உச்சரிப்பு தமிழ், எழுத்து ஆங்கிலம். இன்னொன்னு இங்கே பாரு, எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். என் தம்பி பாக்கியராஜன் இருக்கா, நாங்கள் உடற்பயிற்சி கூடத்துல இருந்து நேரம் பார்ப்போம். ப்ளூ ஸ்டோன், நீலக்கல் அப்படி வச்சுக்க, ப்ளூ ஸ்டோன் அப்படின்னு ஒரு நிறுவனம். என்னுடைய உடற்பயிற்சி கூடத்துக்கு நேர கண்ணாடியில் பார்த்தா அவர் தான் தெரிவார். ப்ளூ ஸ்டோன் இருக்கு, உனக்கு ஒரு நாள் கல்லடி இருக்கு. ப்ளூ ஸ்டோன். நாங்க என்ன சொல்றோம்? நீலக்கல் எழுது, கீழே ப்ளூ ஸ்டோன் எழுது, உன்னை வணங்குறோம், வாழ்த்துறோம். அவன் என்ன பண்றான்? ப்ளூ ஸ்டோன் எழுதியிருக்கான். தமிழ்ல எப்படி இருக்கான்? இப்பு. ஏதாவது மெய் எழுத்துல ஒற்றை எழுத்துல ஏதாவது சொல்ல தொடங்குமா? அவன் தொடங்குறான். இப்பு, புளு, இசு, ஸ்டோன், புளு ஸ்டோன். பார்க்கும்போது என்ன இருக்கு? என் தாயை நிர்வாணப்படுத்தி நிறுத்தி எவனோ சாட்டையால் அடிப்பது போல ஒரு வழி ஏற்படுத்துவாரு. டேய் நாயே, நாய்க்கு பிறந்த நாயே, ஒன்னு என் தாய்மொழி தமிழில் எழுது, நீலக்கல்லன்று, இல்லை ஆங்கிலத்திலே எழுது. என் தாய்மொழி தமிழில் எழுது, என் மொழியை வாழவை. இல்லை அவன் மொழி ஆங்கிலத்திலே எழுது, அவன் மொழியை பெருமைப்படுத்து. ரெண்டுல எதையாவது ஒண்ணு பண்ணி தொலைடா. பண்ணி
இப்படி பேச வேண்டியது இருக்கு. பேசுனா தமிழ்ல பேசு, வரலையா இங்கிலீஷ்ல வில்லியம் பேட்ஸ்வொர்த் மாதிரி, ஷேக்ஸ்பியர் மாதிரி பேசிட்டு போ. வின்சன் சர்ச்சில் மாதிரி பேசுவோம், நான் கேட்கலையா, பேசிட்டு போ. நான் நினைச்சேன் வெள்ளைக்காரனுக்கு பிறந்து பாம்பு இருக்கு தலை பண்ணலாம், வெள்ளைக்காரன் பொழுது நினைச்சிட்டு போயிட்டு போறேன், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இவன் என்ன தெரியுமில்ல, இங்கிலீஷ் 2 வார்த்தை போடலைன்னா படிக்கலைன்னு நினைச்சிருவான்னு நினைக்கிறான். பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சு கொண்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் சினேகா உட்காந்துருந்தாங்க. அவங்க என்ன ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. அவங்க கையெழுத்து வாங்கினாங்க. எனக்கிட்ட சில பெண்கள் வந்து சில ஊர்க்காரங்க வாங்கினாங்க, அவங்க கிட்ட வாங்கினாங்க. அவங்க வித் லவ் சினேகான்னு போட்டாங்க. இது ஏன் நீங்கள் தமிழில் போட்டிருக்கலாமே அன்புடன் அப்படின்னு சொன்ன கேட்டேன். இப்போ அப்படி தாங்கய்யா போட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் ஒரு கிராமத்தில் வந்து 2 பேர் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, 2 பெண்கள். நான் அன்புடன் சினேகான்னு போட்ட உடனே, ஐயோ இந்த புள்ள தமிழில் எழுதியிருக்குது, படிக்கல அவருக்கு சரியா. இதுதான் சத்தியம், உண்மைதான். அதனால நீ தமிழ்ல பேசினா, இப்போ ஐயா இந்த 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 திருமலை நாயக்கர் அரங்கத்துக்கு எப்படி போறது இப்ப கேட்கிறேன், நீ என்ன சொல்லுவ? நேரா செல்லுங்க, வலதுபுறம் திரும்புங்க. அங்கிருந்து போனீங்கன்னா அங்க ஒரு விளக்கு கம்பம் இருக்குது, தூண் இருக்குது, அதுக்கு பக்கத்துல இருந்து அப்படியே இடதுபுறம் திரும்பி நேரா செல்லுங்க, அங்க வரும் அப்படின்னா சரி, அதுக்கு அருகில் இருக்கு சொல்லு. ஸ்ட்ரைட்டா போங்க, இமிடியேட்டா லெப்ட்ல ரைட்ல டர்ன் பண்ணுங்க, அல்ல ரைட்ல திரும்புங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போங்க, அப்ல லெப்ட்ல திரும்புங்க, அப்புறம் ரைட்ல போங்க. அங்க ஒரு குட்டிச்சேர் வரும், முட்டிக்கிட்டு சாங்க. இது ஒரு வழி சொல்றது. நீ ஒன்றும் இல்லை, நீ இப்போ வீட்டுக்கு போயிடுவேன், நான் பேசி முடிச்சுட்டு போனோன்னு வீட்டுக்கு போயிடல, தொலைக்காட்சியை மட்டும் போடு, கொஞ்ச நேரம் அவங்க பேசுறத பாரு. உண்மையிலேயே அவர்கள் தமிழில் பேசுகிறார்கள், தமிழ் போல பேசுவார்கள். ஆனால் தமிழா? உன் தாய்மொழி செத்து போனது. நீ தமிழன் அல்ல, அவன் இங்கிலீஷ்காரன், நீ தங்கிலீஷ்காரன். தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு எப்படி பிளந்து புரிந்து ஒரு தேசிய இனம் சிதைந்ததோ, அப்படி நீ தமிழோடு 90 விழுக்காடு ஆங்கிலம் கலந்து பேசி உன் தாய்மொழியை கொண்டு விட்டாய். நீ பேசுவது தங்கிலீஷ், தமிழ் அல்ல. ஒரு காலத்தில் போர் சண்டை வரும், கன்னடர்களுக்கு, தெலுங்கர்களுக்கு, மலையாளிகளுக்கு, தமிழர்களுக்கு தண்ணீரில் சண்டை. இன்னைக்கு சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், சண்டை நடக்குது. அது மாதிரி தூய தமிழ் பிள்ளைகளுக்கும் தங்கிலீஷ்காரனுக்கும் இதே தாய் நிலத்தில் சண்டை வரும். எங்களை மாதிரி பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வந்தோடனே, நான் வேணாம், நான் வீட்டில் பொண்ணு கொடுக்க வேணாம்னா பூரா தங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்கன்னு, நம்ம பிள்ளைக்கு வாழ்றது கஷ்டம்னு நாங்கள் பிரிவோம். நாங்கள் ஒரு தனி சாதியாக உருவெடுப்போம். நீங்கள் தங்கிலீஷ் சாதி, நாங்கள் தமிழ் சாதியா ஒரு மாதிரி போவோம். அப்புறம் எங்கள் கூட்டம் சின்னதாக இருக்கும். அதனால நான் என்ன நினைக்கிறேன், கடவுச்சிட்டு வந்தவன நாங்கள் ஒரு 50-100 குடும்பம் வேற நாட்டுக்கு போய் குடியேறதா முடிவெடுத்திருக்கோம். நித்யானந்தா மாதிரி ஒரு தீவை வாங்கி. நீ சிரிக்கிற, நான் உண்மையிலே செய்யறதுக்கு இருக்கேன். போயிட்டு விழுந்து மண்ணை கும்பிட்டு என்னை விடுங்கடா சாமி, நான் போயிட்டு வரேன். வேற வழி ஒருத்தருக்காவது அந்த துடிப்பு, அந்த தவிப்பு ஏதாவது ஒன்று இல்லையே. தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் இருக்கா? இல்ல. தமிழ் படிச்சா வேலை இருக்கா? இல்ல. தமிழ் தெரிந்தவர்களை, தமிழ் பேசுபவர்களை அறிவற்றவர்கள் என்று அன்னை தமிழ் நிலத்திலே நிலைக்கிற ஒரு கேடுகட்ட நிலை வந்துவிட்டது. தமிழ் உங்களுக்கு பேச்சல்ல என் உடன் பிறந்தார்களே, மூச்சு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறான். சங்கே பேசலாம் சொல்லல, சங்கே முழங்குங்கிறான். ஏன்? தமிழ் பேச்சு மொழி அல்ல, வீச்சு மொழி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும்பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று ஊதூது சங்கேங்கிறான். சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊதூது சங்கே. பொங்கும் தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமன சங்கே முழங்கு.
வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊழும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிறான். தமிழ் எங்கள் மூச்சு. அது எனக்கு பேச்சிலடா, என் மூச்சு, என் உயிர். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் கனியிட கனலிட ஏறிய சாரும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் நனிபசு பொழியும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் தேனும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்றார். தமிழ் என் உயிர். தமிழுக்கு அமுதென்று பேர். ஏன் அமுது? அமுதுக்கும் அமுதென்று பேர். அதை போல எங்கள் தமிழ், தமிழுக்கும் அமுதென்று பேர். ஏன் அமுது 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 அமிழ்து 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 அமிழ் என்று அமிழ்து அமிழ்து என்று வேகமாக சொல்லிக் கொண்டு போனால் அது தமிழ் 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 என்று கேட்கும். தமிழ் தமிழ் என்று வேகமாக தமிழ் 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 என்று சொல்லிக் கொண்டு போனால் அது அமிழ்து அமிழ்து என்று கேட்கும். அதனால் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவலன் பாடினான். தமிழ் எங்களுக்கு உயிர், அது மொழி அல்ல. அந்த உயிருக்கு நிகரான மொழி அழிந்து விடக்கூடாது. மொழி அழிந்தால் என் இனம் அழியும். ஏறக்குறைய அழிந்து விட்டது. சிதைந்து அழிந்து போய் இறந்து போன சமஸ்கிருத மொழியை அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு உயிர்ப்பிக்க துடிக்கிறார்கள். சமஸ்கிருதம் கட்டாயம் படி என்கிறார்கள். திருச்சி விண்ணூர்தி நிலையத்திலே சமஸ்கிருதத்திலே கல்வெட்டு இருக்கிறது. இந்திய நாடாளுமன்ற கட்டடம் புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தின் வாசலிலே சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்கிறது. மொழி வழியை மாநிலங்கள் பிரித்தார்கள். சமஸ்கிருதத்துக்கு என்று பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் எத்தனை? எது? ஏன் அதை உயிர்ப்பிக்க வேண்டும்? அவர்கள் தாய்மொழி, செத்துப்போன தாய்மொழியை அதிகாரம் வந்த பிறகு உயிர்ப்பிக்க துடிக்கிறார்கள். அதை போலவே என்னரும் சொந்தங்களே, செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை பிடிக்க அன்னை தமிழ் பிள்ளைகள் துடிக்கிறோம். அவ்வளவுதான். நீ வந்தா என்ன செய்வ? தமிழ் படித்தால் வேலையில் முன்னுரிமை. தமிழ் பயிற்று மொழி, பாடமொழி அல்ல. ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, தமிழ் பயிற்று மொழி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் கட்டாயம் எழுதிய தீரணும். தமிழ் மீட்சி படை என்று ஒன்றை கட்டுவோம். இல்லையா, நீ வணிக நிறுவனத்தில் தமிழ்ல பெயர் பிள்ளைகளே நாங்களே மாத்திடுவோம். மாத்திட்டு கட்டணத்தை அனுப்பிடுவோம், தொகையை அனுப்பிடுவோம். கட்டளை மின்சாரத்தை துண்டிச்சிருவோம், தண்ணீர் வர்றதை நிறுத்திடுவோம், ரொம்ப பண்ணா பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுவோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான்.